சைனாவில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு, ஸ்கூல் பேக்கு, ட்ராவல் பேக்கு, ஷூஸ் எல்லாமே இருக்கக்கூடிய மார்க்கெட் ஆகுங்க. விலையுமே பார்த்திங்கன்னா கம்மியான ரேட்லேயுமே நம்மளுக்கு கிடைக்கும். நாங்கள் அங்கே என்னென்ன பொருள்லாம் வாங்கணும் அப்படின்றதுமே நான் அந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள். இப்போ நம்ம கார் புக் பண்ணி போயிட்டுருக்கோம். 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுங்க. இந்த கார் பார்த்திங்கன்னா டனல் வழியாக போயிட்டுருக்கு. இந்த டனல் பார்த்திங்கன்னா ரிவர் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு கீழே கட்டியிருக்கக்கூடிய மிக நீளமான லேக் ஆகுங்க. ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக வரக்கூடியதுக்காகவுமே அவங்க கட்டியிருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா லைட் எதுவுமே நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெளிச்சமாகவுமே. இப்போ வெளியில் வந்துட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணக்கூடியதாகவும் மார்க்கெட்டு, அப்புறம் ஆஃபீஸ் இந்த மாதிரி தாங்க இருக்கும். வீடெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், தள்ளி இருக்கும் உங்களுக்கு வீடுமே. அதிக மரங்கள்லாம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ மரங்களை வச்சுருக்காங்கன்னு. அதிக கட்டடத்தை விட உங்களுக்கு பில்டிங்கை விட மரங்கள் மட்டுமே அதிகமாக இருக்கும். நம்ம ஊர்லேயுமே நம்மளுமே இந்த மாதிரி அதிகமான மரங்களை நம்மளும் வளர்த்தணுங்க, வெட்டுறதை விட. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த மார்க்கெட் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குங்க. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ரேட்டுமே நம்ம ஓரளவுக்கு பேசி வாங்கணும் அப்படின்னோம்னா கொடுப்பாங்க நம்மளுக்கு. நாங்கள் வாங்கியிருக்கோம், எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்றதுமே இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். விலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதே நாங்கள் இருக்கக்கூடிய ப்ளேஸில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஒரு ஷூவே பார்த்திங்கன்னா 500, 400 அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷூ இருக்குது. 100 ஆரம்பி சைனா ரேட்டுக்கு சொல்லிகிட்ருக்கேன். நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு கூட வரும். இதில் வீடியோ வேறு எடுக்க வேணாம்னு சொல்லிடுறேன். வீடியோ ஒரு சில கடையில் எடுக்க சொல்லுவாங்க, ஒரு சில கடையில் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால் என்னால் அதிகம் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில வீடியோ மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கியிருக்கேன், அதனுடைய விலை என்ன எல்லாமே இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம் பாருங்கள். அதுலேயே ஷூ வச்சுருக்காங்க, ட்ராவல் பேக்குமே வச்சுருக்காங்க பாருங்கள். நாங்கள் என்னென்ன ஷூ வாங்கினோம், ட்ராவல் பேக்கு தம்பிக்கு என்ன வாங்கினோம், அப்புறம் நாங்கள் ட்ராவல் என்ன பேக் வாங்கணுன்றதுமே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த ஹேண்ட் பேக்குமே நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. நிறைய டிசைன்லேயுமே இருக்கும். இந்த இன்னொரு ட்ராவல் பேக்கெலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரியுமே இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம். இந்த டாக் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு, அதுவுமே நான் வீடியோவாக எடுத்திருந்தேன். உங்களுக்கு நான் அடுத்த ஒரு வீடியோவில் இன்னும் நான் பிஸ்னஸ் சம்மந்தமான நிறைய மார்க்கெட் சம்மந்தமானதை டீட்டெயிலாக நான் அந்த கடையில் உங்களுக்கு கேட்டு வீடியோ போடுறேங்க. நாங்கள் என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்றத இன்றைக்கி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த பேக் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஒரு டிஷர்ட் வாங்கினோம். அந்த டிஷர்ட்டு கொடுத்த பேக்கு தான் பாருங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க, கீழே விழுகாத அளவுக்கு இருக்கும். நல்லா இருந்துச்சு அந்த பேக்கு. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி வந்திருக்குங்களா என்னென்னு சொல்லுங்கள் கமெண்டில். அதாவது பேக்குக்கு இந்த மாதிரி பட்டன் கொடுத்து வந்திருக்குதான்ட்டு. இங்கே பாருங்கள் ஸ்டிச்சிங் இதுமாரி எப்படி இருக்குது அப்படின்ட்டு தெரியுதுங்களா. டிஷர்ட் பார்க்கலாம், தெரியுதுங்களாங்க. இந்த டிஷர்ட்டு தான் பார்த்திங்கன்னா 50 ஆர்பி சொன்னாங்க. நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 680 ரூபா வருது. பையனுக்கு வாங்கியிருக்கு டிஷர்ட்டு. ரேட்டு பரவாயில்லையா என்னன்றதை சொல்லுங்கள். ஆனால் மார்க்கெட்டில் பரவாயில்ல ரேட்டு. இதே நம்ம இங்கே மால்லலாம் வாங்கினோம்னா ஒரு டிஷர்ட்டே 110 ஆரம்பி சொல்கிறாங்க. நம்ம ரேட்டுக்கு 1000 ருபீஸ்க்கு மேலேயே வருங்க. அடுத்தது என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஷூ பார்க்கலாம் நம்ம. இதுவும் பையனுக்கு வாங்கியிருந்த ஷூ தாங்க. அதிலே பாருங்கள், ஷூக்குமே இந்த இது கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கும். ஷூ பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். நாட் மாதிரி கொடுத்தா போட்டு போகிறதுக்கு லேட் ஆகும், அப்பப்போ கலண்டுரும், குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு மிக கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக அவங்க போட்டுக்குவாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்துருக்கோம். அடுத்த சூப்பு காமிக்கிறவங்களுக்கு இது பார்த்திங்கன்னா 100 ஆரம்பி. நம்ம ரேட்டுக்கு 1300 ரூபாய்க்கு மேலே வருது, 160 ரூபாய்க்கு வருதுங்க. சரி, இதில் இந்த ஷூ பார்த்திங்கன்னா எனக்கு வாங்கினது நல்லா இருக்குதா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்டில். இந்த ஷூ நல்லா இருக்குதா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த ஷூ பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சு. நம்ம அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் எல்லாமே கலந்து வச்சுருப்பாங்க, நம்ம தான் பார்த்து கரெக்டாக வாங்கணுங்க. நல்லா இருக்குது. இதே இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷூவே பார்த்திங்கன்னா நான் இங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க மாலில் வாங்கினது கேட்டால்
300 ஆர்எம்பி 500 ஆர்எம்பி சொல்கிறாங்க. நம்ம ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 5000 6000 வருது ஒரு ஷூ ரேட்டே. பட் இந்த ஷூ பார்த்திங்கன்னா நம்ம ரேட்டுக்கு 2000 வருது. ஒர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள். பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க. இந்த ட்ராலி பேக் தான் வாங்கணும். வாங்க இந்த ட்ராலி பேக்கோட ரேட் என்ன எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் பாருங்கள், ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க அழகாக. அதுக்குள்ளே பாருங்கள் சும்மா கவர் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து புதுசாக வாங்கினதுனால இதிலே வச்சுக்கலாம். ஸ்பேஸ் இருக்குது, இடம் இருக்குது. இங்கேயுமே ஜிப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேயுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே இதுலேயுமே 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம எங்கேயாவது பக்கத்தில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுலேயுமே வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க. இங்கிட்டுமே ஜிப் இருக்குது. நடுவில் வந்து மாட்டிக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயும் ஜிப் இருக்குங்க. இன்னும் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கார்னரில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஃப்ளைட்லலாம் பார்த்திங்கன்னா தூக்கி போடுவாங்க நம்மளோட லக்கேஜ் பொருள்லாம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டேமேஜ் ஆகும். இது கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 4 பக்கமே 2 பக்கம் கொடுத்துருக்காங்க கார்னரில். தென் இங்கே வந்து நம்ம நம்பர் போட்டு சேஃப்டிக்கு இது பண்ணிக்கலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக் மாதிரி. இந்த ட்ராலி கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா கீழே இங்கே ஒரு ஜிப் கொடுத்துருக்காங்க, இங்கேனே ஒன்று கொடுத்துருக்காங்க, அப்புறம் இதில் 2 கொடுத்துருக்காங்க, இதில் 1 கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த மாதிரி ட்ராலியை வந்து நம்ம மூவ் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே தனியாக வந்து லாக்கர் கொடுத்துருப்பாங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாக்கர். நல்லா இருக்குங்களா? இந்த சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க அழகாக. இப்போ இந்த சைடில் நம்ம எதாவது வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ கூட வந்து ஒரு ஸ்கூல் பேக்குமே வாங்கியிருக்கோம். அப்போ 2 ட்ராலி பேக்கு ஒரு ஸ்கூல். இது பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 500 ஆரம்பிங்க. ஸ்கூல் பேக்லாம் பார்த்திங்கன்னா 100 ஆரம்பி. நம்ம ரேட்டுக்கு 1000 போல் வருது. உங்களுக்கு அந்த ஸ்கூல் பேக்குமே வந்து வீடியோவில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா அப்படி மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்திங்களா, தள்ளுற மாதிரி இருக்கும். இதுலேயே சைனாவில் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரியுமே ட்ராலி பேக் இருக்குது. அது மேலே பார்த்திங்கன்னா குழந்தைங்க உட்காந்துக்கிட்டு போவோம், சர்ன்னு போகிற மாதிரியுமே இருக்கும் சூப்பராக. அதெல்லாம் கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்திங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அதையும் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், எடுத்து வேணாம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறதா லாக் பண்ணிக்கலாங்க. நம்பர் வந்து இங்கே இருக்கும் 3 பக்கத்துலேயும். நம்ம வந்து ஒரு நம்பர் கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா நம்பர் மாறிட்டே வரும், தெரியுதுங்களா? 72 அப்படின்ட்டு. ஸோ லாக் பண்ணிக்கிட்டோம்னா சேஃப்டியாக இருக்கும். அப்புறம் அந்த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த பேக்குமே வாங்கணும். ஸ்கூல் பேக்கு பையனுக்கு வாங்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு பர்ஸ் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க, பொம்மை போட்ட மாதிரி. மேலே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க, கீழே ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு மேலே ஒரு ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க, ஈஸியாக வச்சுக்கிற மாதிரியுமே. அதுக்கப்புறம் மேலே ஒரு இது நிறையா புக்ஸு நோட்டு எல்லாமே வச்சுக்கலாம். சைடில் 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கிற மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னால் அங்கே வீடியோ எடுக்க முடியல. கண்டிப்பாக அடுத்த ஒரு டைம் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணிக்கிங்க, புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.